இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீட்ல உனக்கு அப்புறம் மித்ரா மேல உயிரியே வச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம லக்ஷ்மி தான். இத நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லதுமா. ஆனா இப்ப நீ யோசிக்க வேண்டியது லக்ஷ்மி உண்மைய சொன்னாலா இல்ல பொய் சொன்னாலாங்கிறது இல்ல. மித்ரா விஷயத்துல இப்படி எதிர்பாராத சம்பவங்கள் ஏன் நடக்குதுன்னு யோசிக்கணும். மித்ரா வாழ்க்கையில எதுக்கு இத்தனை ஆபத்துகள் வருது, எதுக்கு இத்தனை கண்டங்கள்? நாம யோசிக்க வேண்டியது இந்த விஷயத்தை பத்தி தான். நீங்க எல்லாரும் ஏன் இதை இக்னோர் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்பா, அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா நடந்த விஷயம். அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் லைஃப்ல முன்னுக்கு வர முடியாதுப்பா. அப்படி இல்ல அரவிந்தா, எப்பவாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டா எதிர்பாராம நடந்ததுன்னு நினைச்சுக்கலாம். ஆனா தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆபத்துகள் சூழ்ந்துகிட்டே இருந்தா என்னன்னு நினைக்கிறது? அப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க தேவையில்லாம ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவா வரக்கூடிய ஆபத்துகள் தான் மித்ராக்கும் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்த பத்தி நீங்க அதிகமா யோசிக்க வேண்டாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். வாங்க வாங்கப்பா, வாங்க. என்னங்க? என்ன லக்ஷ்மி? நான் நான் ஒரு வாட்டி என்னோட சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரவா? உன் சொந்தத்தை போய் பார்க்கறதுக்கு கூட என் பெர்மிஷன் வேணுமா? தாராளமா போயிட்டு வா. நான் ட்ராப் பண்ணவா? பரவாயில்லங்க. இல்ல பரவாயில்ல, நான் ட்ராப் பண்றேன். இல்ல பரவாயில்லங்க, உங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் இருக்கும்ல, நானே போயிட்டு வந்துடுறேன். சரி, யோர் விஷ். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கும் அத்தைக்கும் தெரியாம உங்க ஜாதகத்தை காட்ட போறேன். ஏம்மா ஜானவி, என்னாச்சுமா? அக்கா இன்னும் வரல, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாரேன். சரிங்க தாத்தா. என்ன அக்கா போன் லைன் போகல? லேண்ட்லைன் பண்ணி பாப்போம். ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க? யாரா? எங்க வீட்டுக்கு கால் பண்ணி யார் பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. முதல்ல நீங்க யாரு? நான் ஜானுவிதா பேசுறேங்க. ஓ, இப்போ பேசுறது மச்சினிச்சியா? ஆமா சார், நான் தான் பேசுறேன். கொஞ்சம் என் அக்கா கிட்ட போனை கொடுக்க முடியுமா? இப்போ ஏன் அன்னிக்கிட்ட அவ்வளவு அர்ஜென்ட்டா நீ என்ன பேசணும்? அது கொஞ்ச நாளா மாமாவுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு ஆபத்து வந்துகிட்டே இருக்குல்ல, அதுக்காக தான் மித்ரா மாமாவோட ஜாதகத்தை ஐயர்கிட்ட காட்டி என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்னு அக்காவும் பார்த்தசாரதி தாத்தாவும் யோசிச்சிருக்காங்க. அக்கா மாமாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தாளா? அவ சொல்லியே ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா இன்னும் வரவே இல்ல. அதுக்காக தான் கால் பண்ணிருக்கேன். மை காட், மித்ரா அண்ணோட ஜாதகத்தை காட்ட போறாங்களா? அப்படி காட்டினா நிலைமை என்ன ஆகுறது? அண்ணன் ஜாதகத்துல இருக்கிற கண்டங்களை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. ஹலோ, உங்களதான் இருக்கீங்களா? யாயா இருக்க. ஆமா, எதுக்கு இவ்ளோ அர்ஜென்ட்டா ஜாதகம்லாம் காட்டணும்? அது ஜாதகத்துல தோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்க முடியும்ல, அதுக்காக தான். சரி சரி,
நீங்க என்னோட அக்காவை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. என்னோட அக்காவே இங்க வந்துட்டா. அக்கா, மித்ரா அண்ணனோட ஜாதகத்துல இருக்கிற கண்டங்களை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா லக்ஷ்மி அண்ணிக்கு தெரியக்கூடாது. ஆனா இப்போ அண்ணி அந்த ஜாதகத்தை காட்ட கிளம்பி போயிட்டாங்களே. ஐயோ, அக்கா வந்துட்டியா? தாத்தா உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு. வா. தீர்க்க சுமங்கலியா இருமா. அம்மா லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க தாத்தா? உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லாதாம்மா இருக்கேன். அந்த பரமேஸ்வரனோட தயவால பரவாயில்லையாதாம்மா இருக்கேன். என்ன பரவாயில்ல, இந்த ஆளை பார்த்தா இன்னிக்கோ நாளைக்கோ போற மாதிரி தான் இருக்கான். எங்க சொத்தை எங்க கையில கொடுக்காம சாம்பல மட்டுமே கொடுத்துட்டு போயிடுவானோன்னு ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கு. அம்மா லக்ஷ்மி, ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தியா இல்லையா? அ, அ, அ. அவரோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் தாத்தா. என் ஜாதகம் எப்படியும் இங்கதான் இருக்கு. ஜானு, நீ போய் என் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. சரிக்கா. லக்ஷ்மி, தண்ணி குடிக்கிறியா? நான் போய் குடிக்கிறேன் ஷாலினி. சரி அரவிந்தா, அப்ப நான் கிளம்புறேன். வந்த உடனே கிளம்பி போறீங்களேப்பா. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு லக்ஷ்மி இன்வைட் பண்ணதுனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். என்ன பண்றது, என் பிசினஸ் வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்குமா. நான் போய் தாம்மா ஆகணும். ம். இதுதான் அவரோட ஜாதகம். மித்ரா விஷயத்துல சந்தோஷமா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிருக்கல. ஆனா அத்தை கிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் இப்ப இது பண்றது சரிதானா? ஒருவேளை நான் இத பத்தி அவர்கிட்ட சொன்னாலும் அத பெருசா எடுத்துக்காம என் கவலைய புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவரோட எதிர்காலத்துக்காக நான் இத செஞ்சுதான் ஆகணும். லக்ஷ்மி, என்ன பண்ற? சரி, சந்தேகம் வந்த வரட்டும். அதுக்குன்னு நம்ம கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லணும்ல. ஒருவேளை நாம வேண்டான்னு சொல்லிருவோன்னு அவங்கள எப்படி ஒரு முடிவெடுத்தாங்களோ என்னவோ. என்ன முடிவு எடுத்திருந்தாலும் மித்ரா விஷயத்துல லக்ஷ்மி எடுத்த இந்த முடிவு தப்புதாண்டா. ஏன் சொல்றேனா, மித்ரா விஷயம் பத்தி லக்ஷ்மிக்கு தெரியவே கூடாது. தெரியக்கூடாதுன்னு ஜோசியர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அரவிந்தா, மித்ராவோட ஜாதகத்தை பத்தியும் அந்த ஜாதகத்துல இருக்கிற கண்டங்களை பத்தியும் எக்காரணம் கொண்டு லக்ஷ்மிக்கு தெரியக்கூடாது.